ஆக்சுவலாக இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மவுண்ட்டுக்கு வந்திருக்கோம் இல்லையா, இது வந்து யாரோட இடங்கிறத இப்போ நம்ம சொல்ல வேண்டிய இடம். தேவசாயம் பிள்ளை அப்படிங்கிற ஒரு புனிதரோட இடம் பார்த்துக்கோங்க, சரிங்களா. அதாவது நம்ம வந்து இது ரோமன் கத்தோலிக்க திருச்சபை, அதாவது கிறிஸ்தவங்களுக்கு வந்து இவங்களை பற்றி நல்லாவே தெரியும். இந்த தேவசாயம் பிள்ளை யார் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சொந்த ஊருக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் தான் வந்து அவரை சுட்டு அவர் இறந்து போவார். அந்த காரணத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம சொன்னாலே மணி அடிச்சான் பாருன்னு ஒன்று காட்டணும் இல்லையா, இதுக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த பாறை வந்து என்ன ஆகுதுன்னா, கிறிஸ்தவ முறைப்படி இறந்தாக்கி நமக்கு கோயிலில் மணி அடிக்கிறது வழக்கம். ஆனால் இவர் வந்து ஒரு இந்துவாக இருந்து மக்களுக்காக, அதாவது கிறிஸ்டினா மாறி இது பண்ணியிருக்காரு. ஸோ அந்த டைமில் இவர் இறந்ததால இவருக்கு வந்து கோயிலில் மணி அடிக்க கூட யாரும் கிடையாது. ஏன்னா யாருமே இல்லை, ஆக்சுவலாக இவர் இறந்தது தெரியாது. அப்போது அந்த பாறை வந்து உடஞ்சி விழுந்து